ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் மைண்டில் ப்ரொடிஷன் சொல்லிட்டே வருது. சாரி, இப்போ எக்ஸ்ப்ளோரராக மாறிட்டேன். இன்றைக்கி வந்து டே 1 பற்றின பிளானை பற்றி தான் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ என்ன பிளான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் திருச்சிக்கிட்ட வந்து நான் வந்துட்டேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 போல் ஆகுது. திருச்சி வந்தவொன்னே ஒரு 80 கிலோமீட்டர் தான் இருக்குது. போய் அங்கே போய் டிஃபன் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு திண்டுக்கல் வழியாக தான் போக போகிறோம். போயிட்டு தேனிக்கிட்ட வந்து தேனிக்கு முன்னாடியே வந்து கும்பகரை ஃபால்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதையும் நெக்ஸ்ட்டு வந்து வைகை டேம் இருக்குது. அது ரெண்டுத்தையும் நம்ம விசிட் பண்ண போகிறோம். விசிட் பண்ணி முடிச்சுட்டு பைக் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும். ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரூம் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம வந்து மீதி இருக்கிற ஸ்பாட்டுக்கெலாம் வந்து பார்ப்போம். இதான் வந்து டே 1ஓட பற்றிக்கு இருக்கிற பிளானு. ஸோ ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்தால் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? டே 1 நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே தான் போட பார்ப்பேன். ஏன்னா ரொம்ப லாங்காக போட்டு யாரும் பார்க்க மாட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே தான் போட போகிறேன். ஓகேவா? டே 1, டே 2, டே 3, டே 4 சொல்லிட்டு டே 9 வரைக்கும் போடலாம். சரியா? ஓகேவா? இப்போ வந்து இது வந்து 2வது ஸ்டாப்பிங்கு. 100 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஸ்டாப்பிங் வந்து போடுறேன். இப்போது 200 கிலோமீட்டர் ஆகலை. ஆனால் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்கேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடி தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு இடத்துல வந்து கோரை விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான கோரை மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போ எங்கள் ஊர்லலாம் கோரை விட்றாங்க. கோரை விட்டு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் நல்லா ஆழமாக எடுத்துருவானுங்க, மண்ணை வாரியை எடுத்துருவானுங்க. மற்றபடி எதுக்கு கோரை விட்றாங்களோ அதை வந்து பண்ண மாட்டானுங்க. ஆனால் இங்கே விழுப்புரத்தில் வந்து எப்படின்னா அந்த நாணல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாணலை மட்டும் கரெக்டாக மேலே இருக்கிறதுலாம் அப்படியே சீவிட்டு தரமாக வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து போடணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. இதான் வந்து ப்ராப்பரு. ஸோ எவ்வளோ பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். எங்கே சொல்லிட்டு போனீங்கன்னா கும்பகரை ஃபால்ஸு. நான் லாஸ்ட்டாக திருச்சியில் வந்து என்டப் பண்ணியிருப்பேன். திருச்சியிலேருந்து எப்படின்னா திருச்சிலேருந்து திண்டுக்கல் வந்துடுங்க. திண்டுக்கல் வந்தீங்கன்னா கொஞ்சம் குளமும் அங்கே மேப் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வந்தீங்கன்னா தேனி போகிற கிட்ட வந்து பெரிய குளம் சொல்லிட்டு ஒரு வரும். தேனி போகக்கூடாது, பெரிய குளம் வாங்க. பெரிய குழியை வந்துட்டு பெரிய குளத்துலேருந்து கும்பகரை ஃபால்ஸ் அங்கேயே ஃபுல்லாக மேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இடத்துல தான் ஒருத்தன் வந்து நிப்பாட்டுவான். ஃபால்ஸுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டி லோக்கல் ஆள் ஒரு 10 ரூபா வந்து பைக் வாங்குறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா தம்பி லோக்கலில் முடிஞ்சு இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு 30 ரூபா வாங்குறான். அது வேறு இல்லாமல் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 200 மீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து நீ வந்து இவி வெஹிக்கிளில் போனால் அதுக்கு ஒரு 30 ரூபா வாங்கினான். ஸோ வந்து இவ்வளோ வாங்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பாராட்டணும். என்னென்னா ஃபாரஸ்ட் ஆள் வந்து நேர்மையாக ஒன்று சொன்னாப்புல, இந்த மாதிரி வந்து ஃபால்ஸில் வந்து தண்ணி போலப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் நேர்மைக்காக ஒரு சல்யூட்டு. பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். எவ்வளோ தூரம் 450 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதாச்சும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது அந்த ஃபால்ஸை பார்த்து நான் சந்தோஷப்படுறனோ இல்லையோ, இன்னொரு விஷயத்த பார்த்து ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன். என்ன விஷயம்னா, நம்ம பிள்ளைங்க தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு பிள்ளைங்க ஜன்னலேருந்து தான் வந்து இது போடுது வந்துட்டு ஃபுல்லாக போர்டிலலாம் இந்த பிளாஸ்டிக்கை தவிர்ப்புகவும் குப்பையை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எழுதி வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் வந்து இவனுங்க இஷ்டத்துக்கு கிரிக்கி ஒரு மாதிரி வச்சுருக்கானுங்க. நான் வந்து இந்த வந்து ஃபால்ஸ் போயிட்டு ரிட்டன் வரும்போது காமிக்கிறேன். ஆல்ரெடி ஏறி வரும்போது படிச்சுட்டு வந்துட்டேன். ரிட்டன் போகும்போது காமிக்கிறேன். சரி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கினே அவங்க. நான் வந்து சொல்லவே மாட்டேன், நீங்கள் வந்து அப்படியே நீங்களே புரிஞ்சுக்கணும் கண்டினியூவில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக ஃபஸ்ட்டு ஃபால்ஸான கும்பகரை ஃபால்ஸ் வந்துட்டோம். அவர் சொன்ன கொஞ்சம் தண்ணி தான். ஆனால் இந்த கொஞ்சம் தண்ணியே வந்து நிறைய பேர் வந்து கொப்பளிச்சிட்டு விளாட்றாங்க. ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்க ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பக்கத்தில் இருக்க சுருளி ஃபால்ஸ் வந்து தண்ணி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போதைக்கு சுருளி ஃபால்ஸ் கிட்டே நம்மளால் போக முடியாது. ஏன்னா போகும்போது வைகை டேமும் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்பாட் இது ஆனால் ஒன்று இருக்குது. அதை 2 தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுருளி ஃபால்ஸ் போயிட்டு அங்கே போய் குடிக்கிறோம். சரியா? இங்கே நம்ம வேணாம், இங்கே தண்ணி கம்மியாக வருது, கூட்டம் வேறு அதிகமாக இருக்குது. ஸோ கண்டினியூ நெக்ஸ்ட் வைகை டேம். கைஸ் ஒரு நிமிஷம், நான் சொன்னல அந்த இடம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்மோக்கிங் ஃப்ரீ. அவங்க வந்து சிகரெட்டை சும்மா தராங்களாம். பிளாஸ்டிக்கை விற்கவும். சரியா? 2 இது கொஞ்சம் தப்பாக இருக்கும், பட் இதெல்லாம் மன்னிச்சிங்க. கையை பாதுகாக்கவும், இயற்கையை பாதுகாக்கும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தா கையை பாதுகாக்கும் சொல்லிட்டு மாற்றி வச்சுருக்கானுங்க. இங்கடா போட்டுருக்கானுங்க பார்த்தீங்களா? மது அருந்துதல் பகுதி. யாரா நீ? எப்படியோ ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் வந்து தண்ணின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இந்த ஒரு எழுதுனா பார்த்தீங்களா, திருத்தம் செஞ்சால் பார்த்தீங்களா, அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வைகை டேம் வந்து நம்ம போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் கிட்ட தான் வருது. ஸோ போகலாம்.